எவ்வளோ அடியார்கள் எந்த மேலேயும் பற்று இல்லாமல் இறையை வழிபாடு பண்ணுறான். அவன்கிட்ட போய் என்ன கஷ்டம்னு கேளுங்க, நான் இறைவனுடைய வழியில் ரொம்ப நல்லா இருக்கேன்னு தான் சொல்கிறாங்க. எத்தனை அடியார்கள் கோயிலில் இருக்காங்க தெரியுங்களா? அவர்களையெல்லாம் நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஒரு முறை திருவண்ணாமலை போனேன். திருவண்ணாமலை போயிட்டு கீழே இறங்கி வரும்போது என் கூட ஒருத்தர் வந்திருந்தார். இவ்வளோ இருந்தால் அவன் மாதம் ஓட்டுவேன், 5000 ரூபா இருந்துச்சுன்னா என் குடும்பத்தை நடத்திடுவேன் சந்தோஷமாங்கிறான். செலவெல்லாம் போக 4500 ரூபா போக 500 ரூபா மிச்சப்படுத்துவேன்னு அவன் ரொம்ப திருப்தியாக வாழ்றேன்னு சொல்கிறான். அந்த இடத்துல எது முடிவு பண்ணுதுன்னா, அவனுடைய தேவைகள் இதுதான், இது போதும்னு என்னைக்கு நம்ம மனசை திருப்திப்படுத்தி வாழ ஆரம்பிக்கிறோமோ நம்ம எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாகவும் திருப்தியாகவும் இருக்குது. நம்மளுடைய தேவைக்கு மீறி ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கும் போது தான் ஆடம்பர பொருளுக்காக கடனை வாங்குகிறோம், அதுக்கு பதில் சொல்கிறோம், வட்டி கட்டுறதுக்காக அதீதமாக உழைக்கிறோம், அதனால் அவமானங்கள் படுறோம், குடும்பத்தில் சண்டைகள், எல்லாமே இதுதான் காரணம். அவன் மனத்தை திருப்திப்படுத்தி கொண்டால் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை என்றால் நாம் எங்கேயும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை.